மக்களை எல்லாம் தலைவனாக்குனா கடைசியில நம்ம தலையிலேயே வந்து கைய வைப்பாங்க அப்படிங்கறத நம்ம விஸ்வகுரு 56 இன்ச்சு எப்போ புரிஞ்சுக்க போறாரோ தெரியல. இன்னைக்கு பாருங்களேன், அண்ணாமலை பிஜேபிக்கு எதிராக, அதுவும் குறிப்பா நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு சைலண்ட் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் எவ்வளவு நேக்கா கோத்து விடுறாரு பாருங்க. நிருபர் அண்ணாமலை கிட்ட கேக்குறாரு, நடிகர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை இவ்வளவு கடுமையா விமர்சிச்சிருக்காரே, உங்க கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஆடு, அண்ணா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுடிய அடிச்சாதான் இன்னொரு ரவுடிய மக்கள் ரவுடின்னு ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நிருபர் கேக்குறாரு, யாரு ரவுடி அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை சுதாரிச்சுட்டு சமாளிக்கிறாரு. இன்டைரக்டா மோடிய ஒரு பெரிய ரவுடி அப்படின்னு அண்ணாமலையே இன்னைக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. இதை தாண்டி அடுத்தது அவர் சொன்னதுதான் இன்னும் வேடிக்கையான ஒரு விஷயம். ராகுல் காந்தி எல்லாம் விஜய் விமர்சிக்க மாட்டாரு. ஏன்னா அப்படி பண்றதுனால அவருக்கு பெரிய மைலேஜ் கிடைக்காது. மோடியை விமர்சிச்சாதான் மைலேஜ் கிடைக்கும். அப்போ மோடியை ரவுடின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ரொம்ப நல்லவரு, நல்ல டீசன்ட் பாலிட்டிஷியன், அதனாலதான் அவரை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கறதையும் இவரே சொல்றாருன்னா பாத்துக்கங்களேன். இப்போ நான் ஆரம்பத்துல சொன்னதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி யோசிச்சு பாருங்க. தற்கொலைகளை தலைவனாக்கி உட்கார வச்சா கடைசியில நம்ம தலையிலேயே தான் கைய வைப்பாங்க. ஒரு ரவுடி அடிச்சாதான் இன்னொரு ரவுடிய மக்கள் ரவுடின்னு ஏத்துக்குவாங்க. படத்து டைலாக் சொல்றேன். நான் டான் சும்மா இல்ல 10 டான் அடிச்சேன். இன்னைக்கு இவங்க எல்லாமே யாருன்னா அரசியல்ல யாரு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாங்க, அவர்களை பத்தி பேசினா ஒரு மைலேஜ் கிடைக்கும். இன்னைக்கு ராகுல் காந்தி அவரை பத்தி விஜய் அவங்க பேச முடியுமா? பேச முடியாது. விஜய் அவங்க அங்க வந்துட்டு யாரை பத்தி பேச முடியும்? விஜய் அவர்கள் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பிரதமர் மேலதான் வைக்க முடியும். ஏன்னா மீடியா வெளிச்சம், அதற்காக பேசுறாரு. ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினா நான் பதில் சொல்றேன்.